அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி அவர் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு செல்கிறார். அந்த அளவுக்கு சரியில்லை. 7ஆம் இடம் செல்வதால் அடிக்கடி குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை குறையும். ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டு கொண்டே இருப்பீர்கள். வார்த்தைகளில் கவனம் தேவை. வார்த்தைகளில் சூடு பறக்கும், அனல் பறக்கும், உடல் சூடாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலனில் கவனம் தேவை. பிபி போன்ற நோய்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுவர்கள் மருத்துவரை சென்று சந்தித்து உடல் நலனில் நன்கு கவனமாக இருத்தல் வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு நோய் நொடிகள் வரலாம், செலவு வைக்கலாம். எதிர்பாராத வகையில் திடீரென்று பண செலவுகள் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சிரமம். உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர். நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தடங்கலாகலாம். இடமாற்றம், வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பது கடினம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடைய கண்டிப்பு இருந்து கொண்டே இருக்கும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மருத்துவத்துறை, நகை சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி வரவு செலவு தொழில் போன்றவற்றில் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பொருட்களை விற்கும் வியாபாரிகள் ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள், ரசாயன பொருட்கள், மருத்துவ பொருட்கள், அரிசி, மிளகாய், கோதுமை, வேர்க்கடலை, கிழங்கு வகைகள், தேங்காய், ஏலக்காய், பெருங்காயம் போன்ற பொருட்களை விற்கும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் கடினமாக இருக்கும். மகசூல் நல்லபடியாக இருக்காது. பயிர்கள் செழிக்காது. விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி இருக்காது. தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரம், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் வரலாம். ஆக கவனம் தேவை. எதிர்பார்த்த அளவு வருமானம் இருக்காது. கால்நடைகளால் நோய் நொடிகள் வரலாம். ஆகவே தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். ஆக மிதுன ராசி அன்பர்கள் 7ஆம் இடம் சரியில்லை. குடும்பத்தில் கவனம், சண்டை சச்சரவு இல்லாமல் இருத்தல் வேண்டும். தொழில் வகையில் கவனம், உத்தியோகத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். அரசியல் துறை நண்பர்களுக்கு அறிவுரை, கவனமாக இருத்தல் வேண்டும். கட்சியில் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி தடங்கலாகலாம். சுபகாரிய முயற்சிகள் தடங்கலாகலாம். கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.